ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் தோசை சுட்டு வச்சினே இருந்தாலும் காலி ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான சட்னி இது. இதே போல் எப்படி செய்யலான்னுட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சிடலாம். இதில் வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதிலே ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு, இதில் 2 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு சிவந்து போயிருக்கு பாருங்க. இதிலே வந்து நம்ம 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம், 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். இது நல்லா வறுபட்ட உடனே இப்போ இந்த மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இதிலே வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். இதையும் இதிலே போட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். இதிலே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். ஒரு சின்ன துண்டு புளி இந்த சைஸ்க்கு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் போட தேவையில்ல, தக்காளி மட்டும்தான் போடணும். நம்ம சேனல்ல ஏற்கனவே தக்காளி சட்னி தான் நான் நிறைய போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். அவ்வளோதான். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு இதில் பாருங்கள், ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் போடும்போது நல்லா சூடு ஆற வச்சு போடணும். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் வந்து நமக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு இதில் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கறிவேப்பிலை போட்டு தாளித்து இதை நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ இது தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம். இப்போ இந்த கடுகிலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை. அவ்வளோதான். இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து நம்ம சட்னியில் கலந்துடலாம். இப்போ நம்ம இந்த சட்னியை தாளிச்சிட்டு பாருங்கள். இதில் நான் வந்து மிக்சிலேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு கலக்கிக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இது இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம தாளிச்சிட்டோம். இது வந்து நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.